கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இங்க இத்தனை பேர் இருக்கும், என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரித்திகா, எதுக்கு இப்படி முடிஞ்சு போன விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்கேன்? அதான் நாங்க பாம்பை டிஸ்போஸ் பண்ணிட்டோம்ல. நீ வாய் மூடு. எல்லா பிரச்சனையும் உங்க 2 பேராலதான். நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்க தான் எங்கேயோ போய் ஏதோ பம்ப எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் உங்களை தேடி பாம் வீடு வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டா சொன்ன ரித்திகா. எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருந்துகிட்டே தான் இருக்கு. ரவி மாப்ள கூட அன்னைக்கு இவங்க 2 பேரும் நடு ராத்திரியில வெளியில போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. நாம தான் அப்ப நம்பாம விட்டுட்டோம். ஆனா அது உண்மையோன்னு இப்ப எனக்கு தோணுது. வெளியில நிக்கிற போலீஸ் இவளை பார்த்து சல்யூட் அடிச்சான்ல, அப்பதான் எனக்கு இன்னும் டவுட் அதிகமாச்சு. இப்ப இந்த பாம் இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஏதோ திருட்டு வேலை பாக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏ செல்வநாயகி, எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இவங்க 2 பேரும் நம்ம பாவையோட ஸ்கூல்ல தானே வேலை பாக்குறாங்க. அது உனக்கு தெரியும்ல? இவங்க வேற என்னமா பண்ண போறாங்க? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இவனை திட்டினா உங்களுக்கு கோவம் வருதோ? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் திருத்தவே முடியாது. சித்தப்பா, இத பாருங்க, நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அது யார் பேரை வச்சு வேணாலும் நடக்கலாம். அதனால இதோட இதை விட்டுடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி ட்ரபிள். நீங்க யாரும் பேனிக் ஆக வேண்டாம். எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போங்க. ப்ளீஸ் பி நார்மல்.